எல்லாருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது மக்களே, நான் ஏற்கனவே ஒரு பதிவில் சொல்லியிருந்தேன், யாரெல்லாம் யாரோட கூட்டணி போனாலும் எதுக்கு கவலைப்பட தேவையில்லை. விஜய் அவர்களுடைய தலைமையில் அமைக்கக்கூடிய கூட்டணி தான் மாபெரும் வெற்றி பெற்று 2026 சட்டமன்ற தேர்தலில் ஜெயிச்சதுக்கப்புறமா தமிழ்நாட்டோட வருங்கால முதல்வர், நிரந்தர முதல்வர் அப்படின்னா தளபதி விஜய் அப்படிங்கிறத நான் முன்னாடி சொல்லியிருந்தேன். நிறைய பேர், சில பேர் விஜய் அவர்கள் மேலே கடுமையாக விமர்சனம் பண்ணுறவங்க, அதாவது விஜய் அவர்களுக்கு ஓட்டு விகிதம் அதிகமாக வர்றதை பார்த்து பொறாமப்பட்டு வைத்தறிச்சலோடு இருக்கிறவங்க அரசியல் விமர்சகர்கள் இருக்காங்க. அந்த அரசியல் விமர்சகர்களுக்கெல்லாம் நான் என்னுடைய கருத்தை பதிவு பண்ணுறேன். நீங்கள் உங்களுடைய கருத்தை என்னென்னு சொல்கிறீங்கன்னா, விஜய் அவர்களுக்கு வாக்கு விகிதம் கம்மி, பிஜேபியோட சேர்ந்தால் பரவாயில்ல, அதிமுகவோட சேர்ந்தால் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி போகிற வழியில் ஒரு போட்டு போயிட்டே இருக்கீங்க. ஆனால் நான் என்ன கேட்குறேன்னா, அவர் எந்த கட்சியில் போனால் உங்களுக்கு என்னங்க சொல்லுங்கள். தமிழக மக்கள் விஜய் அவர்களுக்கு ஓட்டு போட்டு அவரை முதலமைச்சராக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. ஒரு மாற்றத்தை தமிழ்நாட்டில் அரசியல் வரலாற்றிலேயே ஆட்சி மாற்றத்தையும் அதிகார மாற்றத்தையும் மாற்றுவதற்கான ஒரு தலைவரை எதிர்பார்த்தாங்க தமிழக மக்கள். அதை பூர்த்தி பண்ணுற மாதிரி விஜய் அவர்கள் அரசியல் கட்சி ஆரம்பித்தாங்க. மக்களுடைய பேராதரவு, மக்களுடைய மாபெரும் சக்தி விஜய் அவர்களுக்கு பின்னால் இருக்காங்க. இப்படி இருக்கும்போது அரசியல் விமர்சகர்கள் நீங்கள் விமர்சனம் மட்டும் பண்ணுங்கள், விஜய் இங்கே போகணும் அங்கே போகணும் சொல்கிறதுக்கு உங்களுக்கு என்னங்க ரைட்ஸ் இருக்குது? அவர் எங்கே போனாலும் சரி, எங்கே போகாட்டி சரி, உங்களுக்கு என்ன இருக்குது? விஜய் டெபாசிட் கூட இல்லாமல் தோக்கட்டுமே, அதனால் உங்களுக்கு என்னங்க இருக்குது? உங்களுக்கு ஏதாச்சும் லாஸ் ஆகுறீங்களா? உங்களுக்கு ஏதாவது வருத்தப்படுறீங்களா சொல்லுங்கள். அதனால் உங்கள் வேலை என்னமோ ஆண்ட கட்சிக்கும் ஆளுங்கட்சிக்கும் ஜால்ரா போட்டுக்கிட்டு சும்மா மீடியாவில் உட்காந்துக்கிட்டு ஒரு யூடியூப் சேனலில் உட்காந்துக்கிட்டு கண்ட மேனிக்கு பேசிக்கிட்டு விஜய் அவர்களுக்கு இங்கே டெபாசிட் இழந்துருவார், அங்கே டெபாசிட் இழந்துருவார், விஜய் அவர்களுக்கு ஆதரவு இருக்காதுன்னா, தமிழக மக்களோட மனசில் விஜய் மட்டும்தாங்க இருக்கார். விஜய் அவர்களை தமிழக மக்களுடைய மனசிலிருந்து எந்த ஒரு சக்தியாலும், தீய சக்தியாலும் அழிக்கவே முடியாதுங்க. இதுக்கு நான் உத்தரவாதம் கொடுக்குறேன். அந்த அளவுக்கு விஜய் அவர்கள் மேலே தமிழக மக்கள் ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்காங்க. விஜய் அவர்கள் வந்தாவது நம்முடைய குறைகளை தீர்த்துருவாரா, நம்ம தொகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனை தீர்த்துருவாரா, மக்களுக்கு இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுப்பாரா, பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பாரா, லஞ்சத்தை ஒழிச்சிருவாரா, ஊழலை ஒழிச்சிருவாரா, கஞ்சா விற்பனையை கட்டுப்படுத்திடுவாரா அப்படின்னு சொல்லி மக்கள் விஜயை நம்புகிறாங்க.